ஹே கைஸ், நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. எஸ், நான் ஃபாரின் தான் போகிறேன். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க போவோம். அதுக்கப்புறம் எடிட்டிங் டியூட்டோரியல் சேனலில் அந்த வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் திடீர்னு இந்த ஃபாரின் ஐடியா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போகக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஸோ ஆனால் நினச்சி கூட பார்க்கலாம் என்னை ஃபாரின் அனுப்புவாங்கன்னு. எந்த கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். லைஃப்பில் எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் தான் நடக்குது. மேக்ஸ் எதுக்கு படித்தேன்னு தெரில, அதுக்கப்புறம் கோர்ஸ் ஏன் பண்ணேன்னு தெரில, அதுக்கப்புறம் இப்போ ஏன் ஃபாரின் போகிறேன்னு தெரில. நான்லாம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தவன். எப்படி நான் அங்கே போய் சர்வை பண்ண போகிறேன்னு தெரியலை. பட் பழகிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் இருந்தாலும் சடனாக ஒரு இதுங்கும்போது நம்ம என்ன பண்ணுறது. காலேஜ் டைம்லலாம் ஒருத்தன் கூட இருப்பான். ஸோ நம்ம எது பண்ணுறதாலும் நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும் சரி நீ போய் கேளுடா அப்படின்னு நம்ம அவனை அனுப்பி விட்றது. ஆனால் இப்போ நான் தனியாக தான் போகிறேன். ஸோ அது எப்படி தான் சர்வை பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டேட் கொடுத்தாங்க. நான் அதை மாற்றி ஒரு 6ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன். ஸோ 6ஆம் தேதி அன்றைக்கி நம்ம திருச்சி போகிறோம். ஸோ நான் ஃபாரின் போனாலும் அந்த வீடியோ அதாவது டுட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நான் கண்டினியூ பண்ணுறேன். விலாகும் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணிடுங்க. 6ஆம் தேதி திருச்சி போயிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவனோட நம்ம போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அப்புறம் என்ன, நான் 6ஆம் தேதி மீட் பண்ணுறேன். 3 days later. ஹே கைஸ், ஃபைனலி 6ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:22 வெரிஃபிகேஷனுக்காக போகிறோம். பஸ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 6:45. ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா நம்ம திருச்சியில் இங்கே 10 மணிக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த டைமிங்கில் போனால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது நியர்பையோ அந்த பிளேஸை சூஸ் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் டேட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ண கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம போகிறோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் கண்டிப்பாக 10th மார்க் ஷீட்டு. ஸோ இது 4ல் ஏதாச்சும் 2 வச்சுக்கோங்க. பஸ் வந்துடுச்சு. ஓகே, ஏரியில் நம்ம லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டோம். ஸோ பாட்டெலாம் வேறு மாதிரி வைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீரனூர் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேராக திருச்சி தான். ஃபைனலி நம்ம திருச்சி வந்துட்டோம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இப்போ அவனை எப்படி காண்டாக்ட் பண்ணுறேன்னு தெரில. அதாவது மொபைலில் கரெக்டாக இன்றைக்கி தான் ரீசார்ஜுன்னு தீர்ந்துச்சு. ஸோ வீட்டில் பண்ணிவிடுறேன்னு சொன்னாங்க. அதை நம்பி வந்துட்டேன். நானும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி மொபைலில் டாக் டைமாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொன்னேன். ஜிபேயில் தான் காசே இருந்துச்சு, ஒரு 50 ரூபா கிட்டே இருந்துச்சு. சரி அதை வச்சாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொன்னேன். ஆன் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பண்ணுறேன். இல்லை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க, நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். என்ன தான் நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் சரி தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு விஷயம் கேட்டேன். பட் அது நடக்கலை. ஓகே ஃபைன், இதை நீங்கள் மொபைல் கடையிலே போய் கேட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ பக்கத்தில் அந்த கடை இருந்துச்சு. சரி டக்குன்னு ரீசார்ஜ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். பட் அது நடக்கலை. கேட்டு கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபோன் அடித்து வர சொன்னேன். ஸோ வந்துட்டான் கைஸ். ஹாய் ப்ரோ. யாருன்னு தெரியுதா? ஸோ நான் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். மேரேஜ் ஆனது இவருக்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அது என்னென்னா இவன் கிட்டன்ஸ்லாம் சேல் பண்ணுறான். அதாங்க மாஸ்டர் படத்தில் வரும்ல பூனை. ஸோ அந்த பூனைக்குட்டிலாம் சேல் பண்ணுறான். ஸோ இந்த பூனைக்குட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இவன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் கொடுக்குறேன். சுட்டி பாயின்னு கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக தருவான். சொல்லுங்கள், நம்ம சேனல்லேருந்து வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பான். அப்படி கொடுக்கலாடி சொல்லுங்கள், நான் கொடுக்க வைக்கிறேன். சரி, நான் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ இதை வீட்டில் வச்சுட்டு வந்துடும்டா அப்படின்ட்டு ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். நானும் வீட்டுக்கு போனேன். ஸோ டைம் இருக்கே அப்படின்ட்டு பொறுமையாக போனோம். ஸோ போனதுக்கப்புறம் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தே ஒரு 9:45 ஸோ 9:50க்கு தான் அங்கேருந்தே கிளம்பணும். அப்புறம் ஒரு வழியாக கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வந்தாச்சு. சரி கொஞ்சம் லேட் ஆகும், நான் போகிறேன்டா அப்படின்ட்டு ஸோ அவன் ஷாப்பு வச்சுருக்கான். ஸோ அந்த ஷாப்புக்கு போயிட்டான். நான் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துட்டேன். எல்லாமே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை. ரொம்பலாம் டைம் ஆகலை. ஸோ நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டெல்லாம் போனேன்னு சொன்னால் அது இங்கேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா சரின்ட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி அவன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ இன்னும் டைம் இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கடைக்கு போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு பஸ்ஸு. ஸோ நிறையா பஸ் இருக்குது. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ நானும் கடையில் இருந்துட்டு ஒரு 2 மணியை போல் அங்கேருந்து கிளம்பி நான் பஸ் ஏறிட்டேன்.
அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.